இல்லை இல்லை மிச்சம் இன்னும் வேறு குடும்பங்களுக்கும் இப்போ இருக்குது. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். எதிர்வரும் 14ஆம் தேதி மாணிக்கதாசன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த கிராமத்தின் முழு குடும்பங்களையும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் தத்தெடுத்து மாணிக்கதாசன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு வீட்டிலையும் பொங்கல் வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தோடு புலம்பெயர்ந்து வரும் தோழர்களின் நிதி அனுசரணையுடன் இந்த உதவி வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. உங்களுக்கு வாரான உதவிகளை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு மகிழ்ச்சி. இப்பொழுது மழை பெய்கின்றது. இந்த மழைக்கு நடுவில் தான் இந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒன்றும் எல்லாம் இப்பொழுது வவுனியாவின் நகரசபை உறுப்பினர் சுந்தரலிங்கம் காண்டிபன் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்க. மாணிக்கதாசன் நற்பணி மன்றம் எங்களுக்கு பங்குமுறை கிராமத்திற்கு 21 பொதிகள் பொங்கல் சாமான் பொதிகள் 21 கொடுத்த உதவியதற்கு ரொம்ப நன்றி. இந்த மழை காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எங்களுக்காக வந்து இந்த கிராமத்தில் 21 பொதிகள் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. காஞ்சிரமட்ட கிராமத்திலிருந்து வரைக்கிறோம். மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தால் எங்களுக்கு பொங்கலுக்குரிய தேவைகள் தந்து உதவி செய்த இந்த கஷ்டப்பட்ட கிராமத்துக்கு இவர் ஊடாக நாங்கள் இந்த பொங்கலை செய்து கொண்டாட போகிற மட்டும் நினைக்கும்போது சந்தோஷம். இப்படி எங்களுக்கு பல தேவைகள் இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். இந்த கிராமத்தை இன்னும் மேலும் இந்த மாதிரி எங்களுக்கு உதவிகள் செய்து எங்களுக்குரிய தேவைகள் பூர்த்தி செய்வாங்க. நன்றியோடு நன்றி. எங்களுடைய மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தினூடாக எல்லை கிராமமான காஞ்சிரமோட்டை, அதாவது குடியேற்றப்பட்ட எல்லை கிராமமான காஞ்சிரமோட்டை பகுதி மக்களுக்கு மாணிக்கதாசனுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தைப்பொங்கலுக்குரிய அவருடைய அதாவது பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்குரிய சகல பொருட்களும் இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய புலட் தோழர்களுடைய நிதி பங்களிப்பில் புலம்பெயர் புலட் தோழருடைய நிதி பங்களிப்பில் வழங்கப்பட்ட இந்த உதவிக்கும் அதாவது வழங்கிய உதவிக்கு எங்களுடைய நற்பணி மன்றம் சார்பாக எங்களுடைய தோழர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.